பசி வணக்கம், பசி ஆனந்தம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் மகா பிரபஞ்சத்தினுடைய பசி ஆனந்த வணக்கம், பசி வணக்கம். அன்பு உள்ளங்களே, இந்த இறைவனுடைய படைப்பிலே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, மனித இனம்தான் அனைத்திற்கும் மூலமாக இருக்கிறது. தன் மூலத்தையே உணர்கின்ற மூலம் அப்படின்னா மனுஷ இனம் மட்டும்தான். அப்போ மனிதன் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? எல்லோரையும் சந்தோஷப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், எல்லோருக்கும் நன்மை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், எல்லா ஆற்றலும் உடையவர்களாக இருக்க வேண்டும். அப்படி தானே நம்மளாம் இருக்கிறோம். அப்படி நாம் இருந்தோம் அப்படின்னா, தந்தையும் தாயையும் ஒருபொழுதும் மறவாதீர்கள். தந்தையும் தாயையும் ஒருபொழுதும் மறவாதீர்கள். தனக்கு கல்வி கற்றுக் கொடுத்த குருவையும் மறவாதீர்கள். அதுக்கு தான் அந்த காலத்தில் சொல்லி வச்சோம், மாதா பிதா குரு முன்னறிவு தெய்வம் அப்படின்னு சொல்ல. தெய்வத்துக்கு நம்ம நன்றி பாராட்டுவோம். இப்போ பசி ஆனந்தம், பசி வணக்கம். இன்னும் பசின்னா என்ன முதல்ல அது தெரிஞ்சுக்கணும்ல. பசின்னா என்ன? பசி, வயிற்றுக்கு உணவு வேணும். அது எப்படிங்க உணர்றீங்க? என்னையா ஒரு கேள்வி கேட்குறீங்க. பசி எப்படி உணர்றேன்னா, என்னையா காலையிலே ஏதாவது விகண்டாவாதத்தோடு வந்திருக்கீங்களா? அப்படி இல்லை ஐயா. சிரிங்க எல்லாம் சிரிப்ப. எப்போ ஒரு மனிதன் ஆனந்தமாக சிரிக்க கற்றுக்கொள்கிறானோ அவன் சகலத்தையும் பெறுகின்றான். ஆனந்தமாக சிரிக்க கற்றுக்கொண்டால் சகலத்தையும் பெறுகின்றான். அதை இந்த ஆனந்தத்திலையும் அந்த பெண் ஆண் பெண் என்ற இரு தன்மை உள்ளே நிறைந்திருக்கிறது என்பதை புரிஞ்சிக்கணும். அது புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த உலகத்தில் குழப்பத்திற்கே வேலை இல்லை, எல்லாமே ஆனந்தம்தான். ஸோ அப்போ பசி ஆனந்தம் வரணும், பசி ஆனந்தத்தோடு செயல்படணும் அப்படின்னா ஆண் பெண் என்ற தன்மையை புரிந்து கொள்ள வேண்டும், அதனுடைய முழுமை பசியை புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ அதனால் இன்றைக்கி ஒரு சின்ன இன்ட்ரொடியூசிங் தான் இது. ஸோ பசியை பற்றி நாம் நிறைய சிந்திப்போம், நிறைய பேசுவோம். பசி வணக்கம், பசி ஆனந்தம்.